இன்றைக்கி நாம் ஈஸியாக ப்ளைன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். தேங்காயும் சோம்பு. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இறக்கிற வேண்டிதான். இது சப்பாத்தி, பரோட்டாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.